இங்க ஹீரோ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா இருப்பான். இப்ப பிசினஸ் பண்றதுக்காக சிட்டில இருந்து கிராமத்துக்குமே வந்திருப்பாங்க. வந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மேல லவ்வும் பண்ணிருக்கும். இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்குமே தெரிய வந்து இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா வேலைக்காகன்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து போலான்னு கிளம்புவாரு. இப்ப ஹீரோயினுக்குமே இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். இதனால எப்படியாச்சும் அவனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள போய் மீட் பண்ணவும் செஞ்சிருப்பாங்க. இப்ப அவங்களுமே நான் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன், நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு முத்து மாலையும் கையில கொடுத்துட்டு கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன், எங்க வீட்டுல சம்பளத்தோடு நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் இவளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி வருத்தத்துல இருக்கும்போது இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்குமே தெரிஞ்சு போகுது. அந்த பொண்ணோட அப்பாவுமே நீ எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா யார் கொடுத்த முத்து மாலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது அவங்க தான் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. இப்ப அந்த நேரம் அவனுமே ஃபோன் பண்ண இப்ப அவருமே அந்த போன் அட்டன் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு தைரியமா இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்க, நீங்க வேற நாங்க வேற, உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன எங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அவருமே இங்க பாருங்க நீங்க அதெல்லாம் பாக்காதீங்க, எனக்கு உங்க பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்ப இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம பொண்ணு இவங்க எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க, இவங்க நல்லவங்களா இல்லையா அப்படி தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சொந்தக்கார பொண்ணுகிட்டயுமே சொல்றாங்க. அந்த பொண்ணு ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு ஜெர்னலிஸ்டா இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுமே வந்துட்டு இவன் உண்மையா லவ் பண்றானா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம நேரடியாவே போட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சென்னைக்கும் கூட்டிட்டு வருவாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் முறையா சென்னைக்கு வராங்க. அங்க இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே ஆச்சரியம் வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனோட வீட்டுக்கு வெளியிலயும் போய் வெயிட் பண்றாங்க. இப்ப ரொம்ப நேரமா அவங்க அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த பையனோட சித்தப்பாவே வந்துட்டு நீங்க ஏன் வெளில வெயிட் பண்றீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்கேயுமே ஹால்ல தான் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப கூட உள்ள கூட்டி போய் ரூம்ல வெயிட் பண்ண வைப்பாங்கன்னு பார்த்தா அப்ப கூட வெளியில அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல தான் வெளியில தான் வெயிட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா, அப்பாயின்மெண்ட் இல்லாம கண்டிப்பா அவர் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிருப்பாங்க. இந்த விஷயத்தை அந்த சித்தி மாமலையும் பார்த்துட்டு இவளுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு நாய்க்குட்டியுமே இருக்கும். இந்த நாய்க்குட்டி நம்ம ஹீரோ வளர்க்கறதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு அந்த நாய்க்குட்டியை கொஞ்ச நாள் போகும்போது அந்த நேரம் அந்த சித்தியுமே வந்துட்டு என்னோட ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை, நீ உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ என்ன திருடத்துக்கு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அவங்க அப்பாவுமே என்னோட பொண்ணை பத்தி அப்படி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பாவுமே வந்திருப்பாரு. அந்த நேரம் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு இவர் எங்களை எப்படி பேசுறாருன்றத நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே மாட்டி விட்டுருவாங்க. இப்ப அந்த நேரம் அவருமே நீங்க ஏன் இங்க பண்றீங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் உள்ள அலோட் கூட கிடையாது, உங்களை யார் இங்க வர சொன்னதுன்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்ட அவருமே நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு குரலை உயர்த்தி பேச இதை பாக்குற ஹீரோவுமே நீங்க என்னோட அப்பாவை எதிர்த்து எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே திட்ட அந்த நேரம் ஹீரோயினுமே உன்னை நம்பி வந்த மாதிரி ஏன் புத்தி நான் செருப்பால் அடிக்கணும், உன்னோட பணக்கார புத்தி நீ காமிச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுமே இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் வேற ஒண்ணுமே இல்லை, நீ இதுக்கப்புறம் மூஞ்சிலேயே முடிக்காதுன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவுமே கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளியில வந்துருவாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படி இல்லையான்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். மறக்காம நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.